Hello all, welcome to the Great Kovai Kitchen. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சேமியா ஜவ்வரிசி பாயாசம். ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். சீக்கிரமா பண்ணி முடிச்சிரலாம். வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கான நெய் ஊத்திக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ உலர்ந்த திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் துருவின தேங்காய் 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. லைட் ப்ரௌன் ஆனதும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 50 கிராம் அளவுக்கான ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. ஜவ்வரிசி அவ்வளோ சீக்கிரம் வேகாது, அதனால் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ சேமியா 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. சேமியாவை உடைக்காமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு 250 ml அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது சர்க்கரை ஒரு 100 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம வதக்கி வச்ச தேங்காவை இதில் போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், எடுத்து வச்ச திராட்சையும் முந்திரியும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அவ்வளோதான், சுவையான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.